2025 IPL கிரிக்கெட் தொடரின் 58வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டி தர்மசாலாவில் நடைபெற்றது. போட்டி ஆரம்பிக்கும் முன்பே இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் வீரர்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பு கருதி போட்டிகளை நிறுத்த வேண்டும் என்ற குரல்கள் இணையத்தில் எழுந்தன. ஏனெனில் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பதான்கோட்டிலிருந்து தர்மசாலா சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. ஆனாலும் போட்டி நடத்தப்பட்டது. முதலில் மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. பின் டாஸ் போடப்பட்ட நிலையில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் தெரிவு செய்தார். முதலில் விளையாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 10.1 ஓவர்கள் முடிவில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 122 ரன்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் மைதானத்தில் இருந்த 2 விளக்குகள் அணைந்தன. இது வேண்டுமென்றே அணைக்கப்பட்டதா அல்லது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக விளக்குகள் செயலிழந்ததா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மின்தடை ஏற்படுத்தப்பட்டது என்பது விரைவில் உறுதி செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வீரர்கள், நடுவர்கள் மற்றும் மைதானத்தில் இருந்தவர்கள் என அனைவரும் மைதானத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். போட்டி ரத்து செய்யப்பட்ட பின் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் பாகிஸ்தான் முர்தாபாத் என்று கோஷமிட்டபடியே வெளியே வந்தனர். போட்டியை நிறுத்தும் முடிவு தர்மசாலா கிரிக்கெட் சங்கத்தால் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுமுனையிலோ விமான நிலையங்கள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளதால் வீரர்கள் எப்படி அப்பகுதிகளில் இருந்து மற்ற ஊர்களுக்கு செல்வார்கள் என்ற கேள்வி எழுந்தது. ஏனெனில் தர்மசாலாவின் காகர் விமான நிலையம், அருகிலுள்ள காங்க்ரா மற்றும் சண்டிகர் விமான நிலையங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக மூடப்பட்டுள்ளன. இத்தகைய சூழலில்தான் நடப்பு IPL தொடரின் எதிர்காலம் தொடர்பாக BCCI சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. IPL தொடர் தொடர்பாக பேசிய BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா வீரர்களை ரயில் மூலம் டெல்லி அழைத்து செல்ல முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் நிலைமைகளை கண்காணித்து வருவதாகவும் அரசாங்கத்தின் ஆலோசனைகளை பெற்று இறுதி முடிவை எடுப்போம் என்றும் தெரிவித்திருந்த அவர், எங்கள் முன்னுரிமை அனைத்து வீரர்கள் மற்றும் ரசிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமே என்றும் தெரிவித்திருந்தார். தொடரின் எதிர்காலம் குறித்த முடிவு சூழலுக்கு ஏற்றவாறு இருக்கும் எனவும் ராஜீவ் சுக்லா தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் BCCI வீரர்களுக்காக சிறப்பு வந்தே பாரத் ரயிலை ஏற்பாடு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சிறப்பு ரயில் 2 அணிகளின் வீரர்கள், ஊழியர்கள் மற்றும் ஒலிபரப்பு பணியாளர்கள் என சுமார் 300 நபர்களை போதுமான அளவு பாதுகாப்புடன் கொண்டு செல்லும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில் புறப்படும் நேரம் மற்றும் வழித்தடம் ஆகியவை வெளியிடப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BCCI மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்களிடமிருந்தும் இது குறித்து ஆலோசித்து வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.